அனைவருக்கும் வணக்கம். மன கஷ்டமும் பண கஷ்டமும் ஒவ்வொரு ஜீவனையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நிம்மதி இல்லை என்றால் வாழ்க்கையே வெறுத்துவிடும். வாழ்க்கை அர்த்தமற்றதாக கூட ஆகிவிடும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வாழ்க்கையை ரசிச்சு வாழணும். அப்படி ரசிச்சு வாழணும்னா அதுக்கு பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் இல்லாம வாழ முடியுமா? ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் மகிமையை இந்த உலகத்திற்கு உணர்த்தவே இந்த அற்புத நிகழ்வு நடைபெறுகிறது என்று இந்த உலகையே தன் உள்ளங்கைக்குள் வைத்திருக்கும் நாசா விஞ்ஞானிகளே கூறுகின்றனர். அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானின் அருட்கடாட்சமும் பெற்று இந்த அற்புத எந்திரத்தின் மகிமையை திரு பாலாஜி சுவாமிகள் கூற கேட்கலாம் வாங்க. ஓம் நீலாஞ்சனசமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் தாயாமார்த்தாண்டசம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். ஓம் சனீஸ்வராய நமஹ. இந்த அற்புதமான நாள்ல ஸ்ரீ சனீஸ்வர பகவான் நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி சுவாமிஜி. எனக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிமா. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான சனீஸ்வர பகவானின் மகிமையை பற்றி சொல்லுவதற்கும் அதை சொல்ல காரணமாக இருக்கக்கூடிய பக்தர்களாகிய உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதை விட பெரிய ஒரு பெருமை என்னவென்றால், சனீஸ்வர பகவானின் அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எல்லாரும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சனி பகவான் மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடியவர் எவருமே இல்லை. அப்படிப்பட்ட சனி பகவான் எப்படி அள்ளி கொடுப்பார் என்று பார்த்தீர்களானால், இந்த மாதிரி யந்திரம்னு இருக்கு பார்த்தீங்களா, யந்திரம் இந்த மாதிரி விக்கிரகங்கள் மூலமாகத்தான் நாம கேட்கறதெல்லாம் கையுடன் நடத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட அற்புதத்தை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அல்லவா. அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு இந்த ஜென்மத்தில் பரிபூர்ண நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ரொம்ப மங்களகரமா இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியோட பிரதான நோக்கமே ஸ்ரீ சனி பகவானோட சிறப்புகளை எல்லாருக்கும் சொல்றதுதான். அது மூலமா ஸ்ரீ சனீஸ்வர பகவானோட எந்திரத்தோட சிறப்புகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதா சுவாமிஜி? கண்டிப்பாகமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னா சுவாமிஜி, ஸ்ரீ சனி பகவானோட தோற்றத்தை பத்தி நீங்க எங்களுக்கு தெளிவா விளக்கி சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சுவாமி. பேஷா சொல்றேம்மா. இந்த சனீஸ்வர பகவானின் அற்புதத்தையும் அவருடைய சரித்திரத்தை சொல்லுவதற்கும் என்னுடைய ஆயுசு பத்தாது. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு, சொல்லிண்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? அவ்வளோ சீக்கிரம் இந்த சனி பகவானை நினைக்கிறதுக்கே பல பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த சக்தியின் மைந்தனாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானின் அனுகிரகம் உங்க அனைவருக்கும் கிடைக்கணும்னா நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அனைத்து செல்வங்களும் மண் பொன் பொருள் வீடு மனை மக்கள் பேரு வாகனம் கால்நடை செல்வம் என அனைத்தையும் வாரி வழங்கும் ஒப்பற்ற தெய்வம்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அவரை வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். அவருடைய அருளை அள்ளி கொடுக்கக்கூடியதும் அவருடைய தெய்வ சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு அனுகிரகங்களை தரக்கூடிய விசேஷமானது இந்த யந்திரம். இந்த யந்திரம் யாராத்துல ஒருவனுக்கு கிடைக்கிறதோ, யாராத்துல இருக்கிறதோ, அவன் மிகவும் பாக்கியசாலி ஆகிறான். ஏனென்றால் அந்த யந்திரத்துல தான் சனி பகவானின் பரிபூர்ணமான சக்தியும் தரக்கூடிய யந்திரம். நாங்க சொல்லக்கூடிய வழிபாடுகள், நாங்க சொல்லக்கூடிய பூஜைகளை பண்ணினீர்களானால் 100% சத்தியமாக நிறைவேறும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது சூரிய பகவான் கூடையே வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய வெப்ப தாக்கத்தில் இருந்ததினால் அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி முழுவதும் போய்விட்டது. அப்போ அந்த சக்தியை எப்படி ஏத்தனும்? பூலோகம் போய் தபஸ் பண்ணினா மட்டுமே அந்த சக்தி திரும்ப கிடைக்கும். சூரிய பகவான்கிட்ட சொல்லிட்டு போலாம்னா அவர் ரொம்ப கோபக்காரர், உஷ்ணக்காரர். அப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சா, அப்போ ஒரு முடிவை செய்து தன்னுடைய நிழலை தன் உருவமாக அதை வைக்கும் போது சாயாதேவியாக அவதரித்து விட்டாள். அப்படி பண்ணிட்டு பூலோகம் சென்று சிவபெருமானை தியானம் செய்வதற்கு போய் அமர்ந்து விட்டார். அந்த சூழ்நிலையில் தன் மனைவி இங்கேயே இருக்கிறதாக நினைத்து கொண்டு சூரிய பகவான் மிகவும் சந்தோஷமாகவே இருந்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு காலகட்டத்தில்
இங்க இந்த குழந்தை அவதரித்து விட்டது. அவர்தான் சனீஸ்வர பகவான். அவர் பிறந்த உடனேயே சூரிய பகவான் வந்து பார்த்தால் பயங்கரமான அதிர்ச்சி. என்னன்னு பார்க்கிறார், ஒரே கருப்பு. இவர் குழந்தைகள்லயே இருக்கிறதுலயே சுத்தமான சாயல் இல்லாம இருக்கிறது யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான். அவருக்கு சந்தேகம் வந்து இந்த குழந்தை என்னது இல்லைன்னு பிறந்த அன்னைக்கே பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டார். உடனே அவ அம்மா வந்து எவ்வளவோ சொல்றா, இது தங்களுடைய குழந்தைதான், நீங்க சந்தேகப்படாதீர்கள் என்கிறாள். அவர் கேட்கவே மாட்டேங்கிறார். அப்படியே குழந்தை வளர்ந்துட்டே இருக்கு. டெய்லி சண்டை. இது என் குழந்தை இல்லைங்கிற, அதை புரிய வைக்கிறா. சண்டை போயிட்டே இருக்கு. குழந்தை வளர்ந்தாடுறான். யாருன்னா சனி பகவான். விவரமே தெரியாமல், தனக்கு என்ன சக்தி இருக்குன்னு கூட தெரியாமல் அப்பாவே வளர்றார் சனி பகவான். அப்படியே வளரும் பொழுது அம்மாவை எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காரே அப்பா, இது ரொம்பவும் தவறா இருக்கேன்னு சொல்லி அம்மா வருத்தப்படுறத பார்க்க முடியாம அந்த பிள்ளைக்கு என்ன ஆகுறது, என்ன கோபம் பொங்கி வருது. அப்ப என்ன பண்றார் சனி பகவான், என்ன சொல்லிண்டே இருக்கா எங்க அம்மா, அதையும் நம்ப மாட்டேங்கிறேன், உங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறேன். ரொம்ப ஆவேசமா பேசுறார். இந்த ஆவேசமானது என்ன ஆச்சு, இருவருக்கும் ரொம்பவும் கோபதாபம் முத்த சனி பகவானுக்கு தன்னுடைய பவரே தெரியாமல் அப்பா இப்படி பண்ணிட்டாரேன்னு இப்படி முறைச்சாரு பாருங்கோ. இப்படி முறைச்ச உடனே அந்த சனி பகவானுடைய பார்வை பட்டதோ இல்லையோ, சூரிய பகவானுடைய ஃபுல் எனர்ஜியும் அப்படியே இறங்கிடுது. அவருடைய பிரகாசமான வெளிச்சமானது ரொம்பவும் இருட்டாயிடுது. இந்த அமாவாசை வந்தா எப்படி இருட்டா இருக்குமோ அதே கூட பலாயிரம் கோடி மடங்கு இருட்டு. ஒண்ணுமே புரியல. தேவர்கள்லாம் பயப்படுறா. சுவாமிக்கும் பயம் வந்துருத்து, சூரிய பகவானுக்கும். என்னடா இது இப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து சிவபெருமானை பார்க்கறதுக்காக நேரடியா போறா. சிவபெருமானிடம் நடந்ததை அத்தனையும் ஒண்ணு விடாம சொல்றா. அப்ப சொல்லும் பொழுது சிவபெருமான் சொல்றார், உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். அங்க சனி இருக்கிறாரே, அவர் உங்களுடைய மகனே தான், தானாகவே ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் அவனுடைய சட்டத்திட்டமும் சரி, அவனுடைய மனரீதியான விஷயங்களும் சரி, நீதிக்கு அவன் தலை வணங்குவான். தேவர்களாக இருந்தாலும் சரி, அசுரர்களாக இருந்தாலும் சரி, முனிவர்களாகவே இருந்தாலும் சரி, மக்களாக கூடிய நாமளாக இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாரும் சமமானவர்கள் தான். ஏனென்றால் அவரவர் பண்ணும் பாவம் புண்ணியத்துக்கு ஏற்றவாறு பலாபலனை அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். சனி பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீங்களாக இருந்தாலும் சரி, ஏன் படைத்த நானாக இருந்தாலும் அவனிடம் இருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. சூரிய பகவானுக்கு உடனே ரொம்ப மகிழ்ச்சி. தன் பிள்ளையை பார்த்து ரொம்பவும் பெருமைப்படுறார். அப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணார், சனி பகவானுடைய பொறுப்பெல்லாம் சொல்லி அவருடைய சக்தியெல்லாம் புரிய வைத்தார். இந்த அற்புதமான ஸ்ரீ சனி பகவான் எந்திரத்தோட 6 அழகிய பொருட்கள் கிடைக்கின்றன. அதாவது 1 சனி பகவானோட உருவ சிலை, 2 சனி பகவானோட எந்திரம், 3 கழுத்துல அணியக்கூடிய இந்த மணிமாலை, 4 இந்த டாலர், 5 இந்த கையில அணியக்கூடிய கைமணி மாலை, 6வது இந்த லாடம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட கண்கண்ட தெய்வமான சனீஸ்வர பகவானின் எந்திரத்தை வைத்து வழிபட சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, உங்க வீடு தேடி இந்த ஸ்ரீ சனி பகவானோட எந்திரம் வரும். கொடுப்பதில் சனிக்கு நிகர் சனியே. சனி பகவானின் கடைக்கண் பார்வை பட்டாலே பிச்சை எடுப்பவர் கூட கோடீஸ்வரனாக மாறிவிடுவார்கள். இந்த ஒப்பற்ற சக்தி வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட சனி பகவானின் மகிமையை நம்மில் பலரும் உணர்வதில்லை. ஸ்ரீ சனீஸ்வரனின் அருள் கிடைக்க பெற்றாலே அடுத்த நொடியே இந்த தேசத்தையே ஆளக்கூடிய முழு அதிகாரத்தையும் பெற்றுவிடலாம். கெட்டவர்களுக்கும் அருளக்கூடிய அற்புதமான கடவுள் சனி பகவான் மட்டுமே. அடேங்கப்பா, சனி பகவானோட வரலாறை கேட்கறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சுவாமி. அவரோட சொந்தக்காரங்களாலேயே அவர் நிராகரிக்கப்பட்டதை கேட்கும் போதே வியப்பா இருக்கு. வணக்கங்க. நான் சின்னதா ஒரு ஃபேக்குன்னு நினைச்சேங்க. பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்ததால அதை பெருசா பண்ணலாம்னு ஒரு பெரிய தொகையை வட்டிக்கு வாங்கி முதலீடு செஞ்சேங்க. ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் போக போக டல்லாயிருச்சு. ஒரு மிஷின் மாத்தி ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகி அதை சரி செய்யறதுக்கு மறுபடியும் கடன் வாங்கி பெரிய கடன்காரன் ஆன தாங்க மிச்சம். டூரு பிக்னிக்னு ஜாலியா இருந்த நாங்க சொந்த வீட்லயே இப்ப இருக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சுங்க. கடன்காரன் தொல்லையினால நான் வீட்டுக்கே போக முடியாம ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கியிருக்கேங்க. என்ன பண்றதுங்க, என்னடா வாழ்க்கைன்னு விரக்தியா இருந்தப்ப தொலைக்காட்சியில சனி பகவான் எந்திரன்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தங்க. எவ்வளவோ பணம் செலவு பண்ணிட்டோம், என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டோம், இதையும் வாங்கி பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு
உடனே சனி பகவான் எந்திரத்துக்கு ஆர்டர் பண்ணி வர வச்சாங்க. அந்த எந்திரம் வந்ததும் அவங்க சொன்னது மாதிரியே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க, சனி பகவான் எந்திரத்தை பூஜை செஞ்ச ஒரே மாசத்துலங்க என் ஃபேக்டரி நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சுங்க. இப்ப நான் சொந்த வீட்டுல இருக்கேங்க. இப்ப வந்து டூரு பிக்னிக்னு என் குடும்பத்தோட ஜாலியா இருக்கேங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னா, என்ன மாதிரி யாராவது இந்த கஷ்டத்துல இருந்தீங்கன்னா நீங்களும் சனி பகவான் எந்திரத்தை வாங்கி பூஜை செஞ்சு நீங்களும் என்ன போல மென்மேலும் வளரணும்னு தாங்க என்னோட ஆசை. இதை தாங்க உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்களும் உங்க கஷ்டம் போகணும்னு சொன்னா சனி பகவான் எந்திரத்தை வாங்கி பூஜை செய்யுங்க. உங்களுக்கும் கஷ்டம் எல்லாம் நீங்கி நீங்களும் மென்மேலும் வளர்ந்து நல்லா இருப்பீங்க. உங்கள் அலுவலகத்தில் பிரச்சனையா? குடும்பங்கள் சொந்த பந்தத்தில் நண்பர்களுக்குள் உறவில் விரிசலா? கடன் தொல்லையா? முதியவர்களுக்கு தீராத நோய் பிரச்சனையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? வேலை கிடைக்கவில்லையா? சகல செல்வங்களும் பெருக வேண்டுமா? திருமண தடையா? உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களா? தொடர்ந்து வாகன விபத்துகளா? எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படுகிறதா? தொழில் துறையில் நஷ்டமா? உங்கள் வீட்டில் தொடர்ந்து வாஸ்து பிரச்சனை நீடிக்கிறதா? ஜாதக தோஷம் நீங்க வேண்டுமா? சரி, சனி பகவானும் ஒரு கிரகம் தானே, அவரை மட்டும் நம்ம ஏன் சனீஸ்வரன்னு கூப்பிடுறோம்? அதுவாமா, எல்லா கிரகத்தையும் விட ரொம்பவும் பவர்ஃபுல்லானவர் தான் சனி பகவான். அந்த சனி பகவான்கிட்ட என்னன்னா, ஏழை பணக்காரன் கோடீஸ்வரன் தேவர்கள் முனிவர்கள் யாரும் பாகுபாடு கிடையாது. அவளை பிடிக்கணும்னு வந்துட்டான்னா ஒரே புடியா பிடிச்சிருவான். அதனாலதான் சனி பார்வையில இருந்தும் சனி புடியில இருந்தும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதாவது பார்த்தேன்னா 7.5 சனின்னு ஒண்ணு வரும். அந்த 7.5 சனியை பார்த்தேன்னா யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஏன், படைத்த சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அந்த சிவபெருமானுக்கு 7.5 பிடிக்கணும்னு வந்தார். அப்ப சிவபெருமான் நீ என்ன பிடிக்க முடியாதுன்னார். உன்னை பிடிச்சு காட்டுறேன்னு சனி பகவான் சொன்னார். உடனே சிவபெருமான் ஓட்டத்தை பிடிச்சார். உனக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிறேன்னு எங்கெங்கெல்லாமோ ஓடினார். கைலாசத்துல ஒளியறார், மலையில ஒளியறார், எங்கெங்கெல்லாமோ குகையிலையும் ஒளியறார். ஆனா அங்கேயும் போயிட்டு சனி பின்னாடியே துரத்துறான். அப்ப சனி துரத்தும் போதோ இவன்ட்ட இருந்து எப்படியாவது மறைஞ்சாருன்னு சொல்லிட்டு ரொம்ப இருட்டான இடத்துல போய் மறைஞ்சுக்கிறார். ஆனா 7.5 நாளைக்கு படாத பாடுபடுறார். வெளியில வந்தா இவன் உடனே பிடிச்சுருவான். என்னடா பண்றதுன்னு பார்த்தார். அதுக்கப்புறம் 7.5 நாளைக்கு முடிஞ்ச உடனே வெளியில வரார். பாத்தியா, நான் உன் பிடியில இருந்து தப்பிச்சுட்டேனேங்கிறார். யாரு? சிவபெருமான் சொல்றார். உடனே சனி சொல்றார், எங்க தப்பிச்சேல்? ஈஸ்வரன் நீங்களாக இருந்தாலும் 7.5 நாளைக்கு படாத பாடு பட்டேலா? அந்த படாத பாடு படித்தினதே நான் தானே. இந்த 7.5 நாளைக்கு உங்களை ஒரு பிடி பிடிச்சிட்டேன் பார்த்தேலா? இந்த 7.5 நாளைக்கு 7.5 வருஷத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னார். உடனே சிவபெருமான், பரவாயில்லையே, நம்மளுடைய படைப்புல இவனும் திறமசாலியா இருக்கானே நினைச்சுண்டு அப்ப சொல்றார், என்னையே 7.5 நாளைக்கு படாத பாடு படுத்தினால இன்று முதல் சனிங்கிற பெயருடன் என் பெயர் ஈஸ்வரனையும் சேர்த்து சனீஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்தார். அதுதாமா இந்த பெயருடைய பவர். இந்த அற்புதமான ஸ்ரீ சனி பகவான் எந்திரத்துடன் 6 அழகிய பொருட்கள் கிடைக்கின்றன. அதாவது 1 சனி பகவானோட உருவ சிலை, 2 சனி பகவானோட எந்திரம், 3 கழுத்துல அணியக்கூடிய இந்த மணிமாலை, 4 இந்த டாலர், 5 இந்த கையில அணியக்கூடிய கைமணி மாலை, 6வது இந்த லாடம். உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கிட, பள்ளியில் சிறந்த மாணவனாக திகழ்ந்திட, முழு ஆரோக்கியமும் ஆனந்தமும் பெற்று நீடோழி வாழ ஸ்ரீ சனி பகவானின் எந்திரத்தை பூஜை செய்து வாருங்கள். ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, உங்க வீடு தேடி இந்த ஸ்ரீ சனி பகவானோட எந்திரம் வரும். வயசாயிடுச்சு, நடக்க முடியல, மாற்றுத்திறனாளிகளை திருநள்ளார் கோவிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்லைன்ற கவலையே வேண்டாங்க. ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, திருநள்ளாரே உங்க வீடு தேடி வரும். உங்க வீடே ஆலயமாக மாறும். நீங்களே சனீஸ்வரருக்கு பூஜை செய்து வழிபடலாம். இறைவனை தேடி நீங்கள் வருவதை விட இறைவனே உங்களை தேடி வந்தால் அதுதான் சனீஸ்வரனின் மகிமை. கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வமாக இந்த நொடி பொழுதிலிருந்து வணங்குங்கள்.
உங்களை பிடித்த பீடைகள், காத்து கருப்பு, கண் திருஷ்டி, போட்டி பொறாமை என அனைத்தும் விலகும். எதிர்மறை எண்ணங்களோட உங்களை பார்க்க வரவங்க காணாம போயிடுவாங்க. கொடுத்த கடனை தராதவங்க தேடி வந்து தருவாங்க. இந்த ஜாட மாடையா பேசி வீண் சண்டைக்கு வரவங்க உங்களை பார்த்தாலே வேறு திசையில போயிடுவாங்க. எதிரிகளை நண்பனாக்கும், விரோதிகளை விருந்தோம்ப அழைக்கும். இந்த அற்புத சக்தி கொண்டதுதான் இந்த சனி பகவான் எந்திரம். சரி சுவாமிஜி, இந்த 7.5 நாட்டு சனியில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? அவர் பிடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஏன், ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. அவர் பிடிக்க வேண்டிய டைம் வந்துருத்துனா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு பிடிச்சிருவார். அதுவும் 7.5 சனி வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தராலையும் தப்பிக்க முடியாது. கண் திருஷ்டி, தொழில் போட்டி பொறாமை, தீய சக்திகளின் சேட்டைகள், வாகனம் ஓட்டும் பொழுது கண் எரிச்சல், குழந்தைகள் புத்தகத்தை எடுத்து படிக்க உட்காரும் பொழுதே கெட்ட கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் என அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பரிபூரண விடுதலை பெற ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் எந்திரத்தை வைத்து பூஜை செய்து வர நிரந்தர விடுதலை பெற்று சந்தோஷமாக வாழலாம். எப்படி முன்னுக்கு வருது? வசதி இருக்கிறவா கோயிலுக்கு போறா, எல்லாம் பண்றா. நாங்க எப்படி சுவாமி போறது? கஷ்டப்பட்டாது போகணும். சரி, இன்னொரு வழி கடவுளாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுத்தது என்னது தெரியுமா? ஸ்ரீ சனி பகவான் யந்திரம். அந்த சனி பகவான் யந்திரம் எப்படி இருக்கும் தெரியுமோ? உங்களுக்கு வாங்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்றது கிடையாது. அந்த சனி பகவானை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா இல்லையா, அந்த சுவாமியா இருக்கட்டும், எந்த சுவாமிய பிரதிஷ்டை பண்ணினாலும் அந்த சுவாமிக்கு அடியில வைக்கக்கூடியதுதான் அந்த எந்திர தகடு. வைடூரியம், வைரம், செப்பு, தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் வைப்பா. அதுல மெயினா வைக்கிறது எந்திரம். அந்த எந்திரத்துல சனி பகவானுடைய உயிர் நாடி அவருக்கு என்ன பவர் கிடைக்கணுமோ அத்தனையும் அந்த எந்திரத்துல எழுதியிருக்கும். அப்போ அதை வச்சு வழிபடும் பொழுது மேல ஆகாயத்துல இருந்து நீங்க கூப்பிடுற சக்தி முழுவதும் அந்த எந்திரத்துல வந்துடும். அந்த எந்திரத்துல இருந்துதான் சுவாமிக்கே உயிர் கிடைக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட எந்திரத்தை நம்ம வாங்கி வச்சோம்னா நம்ம எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. இதுவரையும் எங்கேயாவது சனி பகவான் எந்திரம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? ஒன்லி போய் கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றா பார்த்தேலா, அவ மட்டும்தான் வாங்குவா. நம்மளுடைய நேரம் சனி பகவானுக்கே மனசு கேட்கல, மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கார். அதனால வந்திருக்கு பாருங்க நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். அதுதான் எந்திரம். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அது எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டலட்சுமி எந்திரமாக வருகிறாள். எதிர்மறை எண்ணங்களை அக்னியில் போட்டு சாம்பலாக்குகிறாள். முறையான ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் வழிபாட்டின் மூலம் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பட்ட துன்பம், துயரம் அனைத்தும் நீங்குகிறது. ஒரே ஒரு மிஸ்டேக்கால் உங்க வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறது. நோய் நொடிகளில் உழண்டு கொண்டிருக்கும் உங்களை முழு ஆரோக்கியத்தையும் தந்து புத்துணர்ச்சியையும் வழங்குகிறது இந்த ஸ்ரீ சனி பகவானின் எந்திரம். அந்த சனி பகவானுடைய சக்தியை நம்மிடம் தக்க வைக்கிறதுக்கு என்ன வழி? இந்த காட்டுறேன் பாருங்கோ. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். அதை பண்ணினா நீங்க கேட்ட பரிகாரம் 10 மடங்கு பலன் கொடுக்கும். அதுதான் இதோடைய விஷயம். என்னன்னா சொல்றேன் பாருங்க. நமக்காக நாங்க ஒரு சாஸ்திரிகளா இருந்து பண்டிச்சியா இருந்து தேடி கொடுக்கறதை விட ஒருத்தர் உங்களுக்காக நீங்க நன்னா இருக்கணும்னு உருவாக்கியிருக்கா. இந்த பாருங்கோ, ஸ்ரீ சனி பகவான் யந்திரம். இதுல என்னெல்லாம் வச்சிருக்கா பாருங்கோ. சனி பகவானுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தேவ நாடி இந்த யந்திரம். அப்போ இந்த யந்திரத்தை ஆத்துக்குள்ள வச்சுண்டாச்சு. அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்லுவோம், அதை நீங்க கடைபிடிக்கணும். இப்போ அந்த யந்திரத்துக்கு பவர் கொடுத்துட்டேன். அப்ப கொடுக்கற போது பார்த்தேன்னா பக்கத்துல இருக்கிறது அந்த மாலை. அதுக்கப்புறம் குதிரை லாடம். இந்த லாடம் இரும்பு. இந்த இரும்பு யாருக்கெல்லாம் உகந்தது தெரியுமா? சனி பகவான் யமனுக்கும் உகந்தது. அப்ப சனி பக்கத்துல இருந்து சனியோடைய தம்பி அண்ணா போலதான் யமன். அதே போலதான் யமன் சனியோடைய பிரதர்ங்கிற பொழுதோ உங்களுக்கு என்ன ஆறுது? சனி பகவானுடைய ஆதிக்கம் இல்லாமல், சனியோடைய உத்தரவு இல்லாமல் உங்க பக்கம் வர முடியாது. அதுக்கு அற்புதமா குதிரை லாடம். திருஷ்டி போகணும்னா இது இருந்தா உங்களுக்கு ஈஸியா போயிடும். டாலர் நெஞ்சில எனி டைம் இருந்தா நம்ம வெளியில போறோம், எங்கேயாவது போறோம், நம்மளை மீறி ஆபத்துகள் வந்ததுன்னா அப்ப நம்ம உடம்புலயே இருக்கிற டாலரானது என்ன பண்றது? கருநீல பச்சையா இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்றது? அப்படியே நமக்கு தெரியாம வரக்கூடிய ஆபத்துகளை அது போக்கியாடுறது. இதை மாலையா போட்டிருக்கிற பொழுதும் ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், அந்த ஆகர்ஷண சக்தி எல்லாம் இந்த எந்திரத்துல இருந்து மாலைக்கு வந்துருக்கு. மாலை மூலமா உடம்புக்கு வருது. இந்த உடம்பு மேல டாலர் இருக்கிறதுனால எங்கேயாவது போறோம், மாலையை கழட்டி வைக்கிறோம். இந்த மாலையை கழட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆத்துல இருக்கோம், வெளியில போயிட்டு வரோம், ஆத்துல திருஷ்டி வந்தாருது, அதை போக்குறதுக்கு என்ன வழி? குதிரை லாடம்.
இத கால் பட்டு யார் உள்ள வராளோ அவனுடைய பிரச்சனை அவனுக்கே இருக்குமே தவிர நமக்கு உள்ள வராது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா உலகத்திலேயே ஏன் எந்த நாட்டிலையுமே நீங்க பார்க்க முடியாது. சனி பகவானுடைய சில விக்கிரகம் எங்கேயாவது திருநள்ளாரே போங்கோ, போட்டோவை தான் பார்த்துருக்க முடியும். இந்த மாதிரி எந்திரத்தை பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த எந்திரம் யார்கிட்ட இருக்கும், யாருக்கு கிடைக்கும், அதுதான் அவன் தீர்மானிக்கிறது. இவா மூலமா உங்களுக்கு கிடைக்கிறது. வணக்கம், என் பேர் பூஜா, கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம். நான் மீடியால ஒர்க் பண்றேன். கடந்த 1.5 இயர்ஸா எனக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் தடங்களாவே போய் முடியுது. எங்க அம்மா என்னை ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த ஜோசியத்து மேலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா அப்படின்னு சொன்னேன். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்ததால எங்க அம்மா என்ன அடாவடியா ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜோசியர் வந்து சொன்னாரு எனக்கு 7 சனி நடக்குதுன்னு. ஆனா நான் அதை நம்பவே இல்லை. ஆனா என் வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள் அவர் வெளியில சொன்னாரு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அவரு சொல்லும் போது நான் நம்பல. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பினேன். எனக்கு நம்பிக்கையும் வந்துச்சு. இதுக்கு எதுவும் வழி இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவரு சனி பகவான் எந்திரத்தை வாங்கி வழிபட சொன்னாரு. ஆனா டிவில சனி பகவான் எந்திரத்தை நான் பார்த்தேன். அதை பார்த்ததும் உடனே வாங்கி வழிபட்டுட்டேன். இப்ப என் வாழ்க்கையில கஷ்டம்லாம் நீங்கி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சனி பகவான் எந்திரம் தான். உங்கள் அலுவலகத்தில் பிரச்சனையா? குடும்பங்கள், சொந்த பந்தத்தில், நண்பர்களுக்குள் உறவில் விரிசலா? கடன் தொல்லையா? முதியவர்களுக்கு தீராத நோய் பிரச்சனையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? வேலை கிடைக்கவில்லையா? சகல செல்வங்களும் பெருக வேண்டுமா? திருமண தடையா? உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களா? தொடர்ந்து வாகன விபத்துகளா? எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படுகிறதா? தொழில் துறையில் நஷ்டமா? உங்கள் வீட்டில் தொடர்ந்து வாஸ்து பிரச்சனை நீடிக்கிறதா? ஜாதக தோஷம் நீங்க வேண்டுமா? இந்த அற்புதமான ஸ்ரீ சனி பகவான் எந்திரத்துடன் 6 அழகிய பொருட்கள் கிடைக்கின்றன. அதாவது 1 சனி பகவானோட உருவ சிலை, 2 சனி பகவானோட எந்திரம், 3 கழுத்துல அணியக்கூடிய இந்த மணிமாலை, 4 இந்த டாலர், 5 இந்த கையில அணியக்கூடிய கைமணி மாலை, 6வது இந்த லாடம். அதிகமாக பால் கறந்து கொண்டிருந்த பசு திடீரென்று பால் குறைவாக தருகிறதா? இந்த சனீஸ்வர பகவானின் எந்திரத்தை வைத்து வழிபடுங்கள். இந்த மணிமாலையை மாட்டின் உடல் முழுக்க தடவுங்கள். பாலில் நெய்யாக மறைந்திருக்கும் ஈஸ்வரனின் பேராற்றலால் உங்கள் வீட்டு மகாலட்சுமி சகல செல்வத்தையும் இரட்டிப்பாக மாற்றும். உங்கள் உழைப்புக்கேத்த ஊதியத்தை விட பல மடங்கு உயர்வாக கிடைக்க வேண்டுமா? தினமும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் எந்திரத்தை வணங்கி தொழிலை தொடங்குங்கள். இந்த எந்திரத்தின் மகிமையால் உங்கள் வியாபாரம் பன்மடங்காகும். சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய இந்த எந்திரத்தை பெற கீழே உள்ள நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும். எந்திரம் உங்கள் வீடு தேடி வரும். ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, உங்க வீடு தேடி இந்த ஸ்ரீ சனி பகவானோட எந்திரம் வரும். ஒரு பொருளை வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. அதை பயன்படுத்துற விதம்னு ஒன்று இருக்கு. இங்க எல்லாம் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ ஏதேனும் விஷயம் கேட்கணும், தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்திட்டே பண்ணினா கேள்வின்னு ஒன்று வந்தாதான் பதில் வரும். பதில் வந்தாதான் நீங்க வாழ முடியும். எனி டைம் கேள்வி கேட்கலாம். லேடிஸ் எல்லாம் நாங்கள் பண்றோமே, மாசம் பீரியட் வந்தா நாங்க என்ன பண்றது கேள்வி வரும். முக்கியமான கேள்வி. அந்த 4 நாள் கடைபிடிக்கணும். அந்த 4 நாள் யாரு பண்றது? அப்போ உங்களுடைய கணவன், சகோதரன், நீங்க பெத்த பொண்கள் யாருனாலும் பண்ணலாம். இதை விடாம பண்றது தானே தவிர ஒரு நாள் பண்ணிட்டு 10 நாள் பண்ணாம பலன் கொடுக்கலன்னா நான் வச்சேன் கொடுக்கலன்னு எங்க மேல பழிய போட்டுறக்கூடாது. இதுல ரொம்ப மெயினான விஷயம், நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணி எது நல்லது. இவா எடுத்தோம் கவுத்தோன்னு இது ஒண்ணு சேல்ஸுக்கு வரல. என்னை மாதிரி படிச்சவா, என்னையும் கூட படிச்சவாளெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் என்ன பண்ணணும் சுவாமி, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எங்களெல்லாம் ஆராய்ஞ்சு இதுக்கான புக்கெல்லாம் எடுத்து ஒரு தவறு கூட மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ ஆராய்ஞ்சிருக்கா பாருங்க அந்த கம்பெனியில. இவா இந்த விளம்பரத்தை சும்மா காசுக்காக ஒன்றும் பண்ணலை. இதில் லாபமும் கிடையாது அவளுக்கு. ஆனால் என்னன்னா
மக்களுக்கு போய் சேரணும். சும்மா தொண்டு செஞ்சு சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு பொருளாகவும் போகட்டும், ஒரு சர்வீஸாகவும் இருக்கட்டும், நானும் வாழணும் பிறரும் வாழணும் நினைச்சா பார்த்தேலா, அங்கேயே சனி பகவான் ஹெல்ப் பண்றாருன்னு அர்த்தம். சனி பகவான் நல்லது தான் பண்ணுவார், அதை இவா பண்றா. இவா நல்லது பண்றதுக்கான காரணம் சனி பகவான். இப்படி ஒரு அற்புதமான விஷயத்த நமக்கெல்லாம் பொக்கிஷமா கொடுத்தா பார்த்தேலா, அவளுக்கும் ஒரு மடங்கு புண்ணியம் போய் சேரும். அது ஒரு பலன். நீங்களாம் 1000 மடங்கு பண்ணினாலும் கொண்டு சேர்த்த பலன் ஒரே ஒரு மடங்கு தான் அவளுக்கு போய் சேரும். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கான பாக்கியத்தை உங்களுக்கும் இதை கேட்கணும்னு சொன்னார். இதை சொல்றதுக்கு என்னையும் சொன்னார். இதை பார்க்கறதுக்கு அவளையும் விட்டார் பார்த்தேலா. இதெல்லாம் குடுப்பனை இருந்தால் மட்டுமே நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை சொல்லிட்டு உங்களுக்கு முடிக்கிறேன். அப்புறம் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கட்டாயம் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நல்லா வேண்டிக்கோங்க. சனி பகவான் அப்படி அள்ளி கொடுப்பார். யமன் நம்ம பக்கத்திலே வரமாட்டார். அவர் ஸ்லோகத்தை சொல்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சமக்னிரக்னிபிஸ்கரச்சன்னஸ்தபது சூர்யः संवातो वात्करप अवस्रुतः सन्नो देवीरभिष्टय आपो भवन्तु पीतये संयोरभिस्रवन्तु नः अधिदेवता प्रत्यधिदेवता सगिताय भगवते शनीश्वराय नमः. ஓம் சனீஸ்வராய நமஹ. இப்போ உங்களுடைய எல்லா சந்தேகமும் தீர்ந்ததா? இந்த அற்புதமான ஸ்ரீ சனி பகவான் எந்திரத்துடன் 6 அழகிய பொருட்கள் கிடைக்கின்றன. அதாவது 1 சனி பகவானோட உருவ சிலை, 2 சனி பகவானோட எந்திரம், 3 கழுத்துல அணியக்கூடிய இந்த மணிமாலை, 4 இந்த டாலர், 5 இந்த கையில அணியக்கூடிய கைமணி மாலை, 6வது இந்த லாடம். ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, உங்க வீடு தேடி இந்த ஸ்ரீ சனி பகவானோட எந்திரம் வரும். ரொம்பவே நன்றி சுவாமி. நீங்க சொன்னது ரொம்ப அழகாவும் தெளிவாவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தது. ரொம்பவே நன்றி சுவாமி. திருக்குறள்ல சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அது மாதிரி நீங்க சொன்ன எல்லா விஷயமே எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவாவே இருந்தது. இது மூலமா நான் நிறைய பயனடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் கிடையாது, இதை பார்த்துட்டு இருக்க மக்களும் ரொம்ப பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. அப்புறம் நீங்க சொல்றத பார்த்தேன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இனிமே கஷ்டங்கிற வார்த்தையே வரக்கூடாது. கஷ்டப்பட்டதெல்லாம் போறோம். இந்த ஒரு வருஷமா என்ன பாடுபட்டிருப்போம் எல்லாரும். இனிமே இந்த எந்திரம் வர நேரம், நம்ம வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிற நேரம், நம்மளுடைய ஒவ்வொரு அடியும் அப்படியே இடி போல பெரிய பணமும் பேரும் புகழும், நம்ம கஷ்டமே இருக்கக்கூடாது. சந்தோஷம் குமியணும், கூட்டு குடும்பமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா நன்மையும் நடக்கணும்னு அப்படிப்பட்டவருடைய சரித்திரத்தை சொல்லி இந்த குழந்தை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் கடவுள் அவன் தேர்ந்தெடுக்கணும். ஈஸியா ஒத்தராலையும் ஒன்றும் முடியாது. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கோம்னா கடவுள் நினைச்சது. அவன் அட்டனன்ஸ்ல யாராரு என்னன்னைக்கு எங்கெங்க இருக்கணும்னு அவன் பதிவு பண்ணது. இந்த குழந்தையா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எடுக்கிறவாளா இருக்கட்டும், நடத்துறவாளா இருக்கட்டும், அதை பயன்படுத்திக்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், கோடி பேர் இருந்தாலும் அவன் தேர்ந்தெடுத்தது 100 பேர் இல்லைன்னா 1000 பேர். அந்த 1000த்துல ஒன்னா நாமெல்லாம் இருக்கணும். சனி பகவான மனசார வேண்டி வழிபடணும். இப்படி தினந்தோறும் மனமுருகி வேண்டி வர சனி பகவானின் உக்கிர பார்வை உங்கள் மீது கருணையாக மாறும். அவனின் அருள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் பூமழை தூவுவது போல வந்து சேரும். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூஜை செய்து வர சனி தோஷம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று செல்வ செழிப்புடன் ராஜ வாழ்க்கை வாழலாம். அதுக்கு அந்த சனீஸ்வர பகவானை வேண்டிண்டு உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணும், நீங்க க்ஷேமமா இருக்கணும்னு அவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதை நீங்கள் ஒழுங்காக பூஜை பண்ணி இதோடைய பலனை பரிபூர்ணமாக அனுபவிக்கணும். நான் பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சனீஸ்வர பகவான் பரிபூர்ண அனுகிரகத்தை தருவார். நானும் பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்தித்துக்குங்கோ. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு உங்களுக்கெல்லாம் மிக 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 நன்றி. சனிக்கிழமையில 9:10 ராவு காலம். இந்த டயத்தில் பண்ணி பாருங்க, அமோகமாக இருப்பேன், பிரமாதமாக இருப்பேன். ஓம் சனீஸ்வராய நமஹ. சிவபெருமானே முருகா, பா முருகா. இந்த அற்புதமான ஸ்ரீ சனி பகவான் எந்திரத்துடன் 6 அழகிய பொருட்கள் கிடைக்கின்றன. அதாவது 1 சனி பகவானோட உருவ சிலை, 2 சனி பகவானோட எந்திரம்,
3 கழுத்துல அணியக்கூடிய இந்த மணிமாலை, 4 இந்த டாலர், 5 இந்த கையில அணியக்கூடிய கைமணி மாலை, 6வது இந்த லாடம். ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, உங்க வீடு தேடி இந்த ஸ்ரீ சனி பகவானோட எந்திரம் வரும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் அருமைகளையும் பெருமைகளையும் மிக மிக அழகாக தெளிவாகவும் எடுத்துரைத்த பாலாஜி சுவாமிகளுக்கு கோடான கோடி நன்றிகள்.